அது போல இன்னைக்கும் நம் கண் முன்னாடி ஒரு புதிய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. இவங்க யாரு, இவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? என் பேரு அர்ச்சனா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். ஓகேமா. உங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா வீட்டுல இருக்காங்க. சூப்பர்மா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? என்னோட தலைப்பு என்ன எடுத்திருக்கேன்னா, வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய முயற்சி மட்டும் செய், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அற்புதமா. வெற்றியோ தோல்வியோ முயற்சி வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களே. அதாவது வெற்றிக்காக ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருக்காங்க, அதற்காக தானே முயற்சி செய்யறீங்க. ஆனா வெற்றியோ தோல்வியோ முயற்சி வந்து கைவிட்டாதீங்க, அதுதான் உங்களுடைய நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லைங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா வெற்றி மட்டும் கிடைக்கும்னு நினைச்சு நம்ம அது பின்னாடி ஓடக்கூடாது. கண்டிப்பா. வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டுத்தையும் ஏத்துக்கிற மனநிலை நம்ம கிட்ட இருக்கணும். அதனாலதான் அந்த வாய்ப்பு எடுத்தேன். கண்டிப்பாமா. மனப்பக்குவம்ன்றது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? நம்ம தாண்டி இன்று வந்து நம்ம MNTVக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க. இதை பத்தி நம்ம நினைக்கிறீங்க? அதாவது கல்வி அப்படின்றது வந்து ஒரு சிறந்த விஷயம் தான். அதை ஊக்குவிக்கிற விதமா இது நடந்து